நாளைக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள். அது வந்து என்னென்னா தீபத் திருநாள், திருக்கார்த்திகை தீபம். இந்த நாளில் என்னென்ன சிறப்புகள் இருக்குது, விளக்கேற்றி வழிபடுற முறையும் எத்தனை விளக்கேற்றணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். நாளைக்கு வந்து மிக மிக சிறப்பான நாள், திருக்கார்த்திகை தீபம். நார்மலாக திருக்கார்த்திகை தீபம்னாலே நமக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் டேன்னு தான் சொல்லுவோம். வீடெல்லாம் க்ளீன் பண்ணி வீடு ஃபுல்லாக விளக்கேற்றி வச்சு வழிபடுறது. அதுலேயும் இந்த வருடம் வந்து 3 சிறப்புகளோடு வருது. ஒன்று வந்து பிரதோஷம் வருது, வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது, என்ன ஒன்று வந்து கார்த்திகை நட்சத்திரம். இப்படி 3 சிறப்புகளோடு சேர்ந்து வர இந்த திருக்கார்த்திகை தீபத்தை வந்து யாருமே தவறவிட மாட்டோம், விடவும் செய்யாதீங்க. இந்த நாளில் எத்தனை விளக்கேற்றினா நம்ம குடும்பத்துக்கு நல்லதுங்கிறத பற்றி பார்க்கலாமா? திருக்கார்த்திகை தீபத்துக்கு கண்டிப்பாக 27 விளக்கு ஏற்றியே ஆகணும் நாளைக்கு. அதுக்கு மேலே ஏற்றுறது வந்து அவங்கவுங்களோட விருப்பம். ஆனால் கண்டிப்பாக 27 விட குறைஞ்சி நம்ம ஏற்றக்கூடாது. 27 விளக்குகள் ஏற்றுறது வந்து குடும்பத்துக்கும் ரொம்பவே சிறப்பு, ரொம்ப நன்மையை தரும். முதல்ல வந்து விளக்கு எங்கே ஏற்றணும்னா, நம்ம வாசலில் கோலம் போடுவோம்ல, அந்த கோலத்து மேலே தான் முதல் விளக்கை வந்து ஏற்றணும். அப்புறமா நேராக நம்ம நிலை வாசல் படியில் 2 பக்கமும் 2 விளக்குகள் ஏற்றணும். அதுக்கப்புறம் நேராக நிலைவாசலில் தான் எப்போவும் விளக்கு ஏற்றின அப்புறம் நேராக பூஜை அறைக்கு வந்து அங்கே ஒரு நெய் விளக்கு ஏற்றுங்க. நீங்கள் 27 விளக்குமே இப்போ நெய் விளக்காக ஏற்றினாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லை முடியாதவங்க சாமி ரூமில் ஏற்றுற அந்த ஒரு விளக்காவது நெய் விளக்கில் ஏற்றி மிச்சம் எல்லாம் நல்லெண்ணெயில் ஊற்றி ஏற்றிக்கோங்க. பஞ்சு திரி போட்டு ஏற்றுங்க. அதே மாதிரி விளக்கை வந்து சும்மா கீழே வைக்கக்கூடாது. ஒன்று நம்ம தட்டில் வச்சு வைக்கலாம், இல்லைன்னா வாழை இலை இல்லைன்னா செம்பருத்தி இலை இருந்தால் அந்த இலைக்கு கீழே கூட வச்சு மேலே வச்சு நம்ம ஏற்றுறது வந்து ரொம்பவே சிறப்பு. வெறும் விளக்காக கீழே தரையில் வச்சு ஏற்றக்கூடாது. நாளைக்கு இந்த விளக்கேற்றதுக்கான சிறந்த நேரம்னு வந்து எதை சொல்லலான்னா, சாயந்தரம் 6 மணிக்கு மேலே ஏற்றுறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. சில பேர் வந்து நம்ம திருவண்ணாமலையில் மலை மேலே ஏற்றுற அந்த தீபம் ஏற்றின பிறகு ஏற்றுவாங்க. அதை நீங்கள் டிவியில் பார்த்துட்டோ இல்லை அங்கே இருந்தீங்கன்னா அந்த விளக்கு ஏற்றின பிறகு கூட ஏற்றலாம். இல்லை அது எங்களால் முடியாதுன்னு நினைக்கிறவங்க 6:30 மணிக்கு மேலே, 6லேருந்து 6:30 மணிக்கு மேலே ஏற்றுறது வந்து ரொம்பவே சிறப்பு. இந்த மாதிரி ஆன்மீக தகவலுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.